பரோட்டா எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். பரோட்டா செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மடித்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மடிச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லா லேயர் ஃபார்ம் ஆகும். இதை அப்படியே சுருட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. இதை நம்ம ஸ்டஃபிங் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் நான் கொஞ்சம் லேஸாக தேய்க்கிறேன் ஸ்டஃபிங்காக. இல்லைன்னா நீங்கள் திக்காக தேய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே சுட்டு எடுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு லைட்டாக வெந்ததும் மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக மிளகு தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு இது சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது பார்க்க சமோசா ஷேப்பில் இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று சாப்பிட்டாலும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி செய்வேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.